நண்பா, வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங். நான் தான் உங்கள் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4. ஓகே, நம்ம இப்போ பார்ட் 4க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைன்இன் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம 3 பாட்டுமே சைன்இன் பண்ணாமல் போட்டிருக்கோம். இந்த பாட்டில் வந்து நம்ம சைன்இன் பண்ணி போகணுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம சைன்இன் பண்ணிட்டே போயிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். சைடில் சைன்இன் ஆப்ஷன் காட்டுது, நம்ம அதை கொடுத்துப்போம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையா? இல்லை, வேணாம். என்னங்க வேணான்னு வெளியே வந்துச்சு. வாட் சைன்இன். ஓகே, சூப்பர். நம்ம இப்போ ஃபோனை திருப்பிக்க சொல்லிச்சு, திருப்பியாச்சு. லெட்ஸ் கெட் யூ சைன் கொடுப்போம். ஓ மை காட், என்னது இது? சைன் இன் கண்டினியூ டு மைன்கிராஃப்ட். ஓகே, நம்ம இப்போ என்ன பேர் போடலாம்? தமிழ் கேமிங் போடுவோமா? பிகாஸ் நம்மளோட பேர், நம்மளோட சேனல் எல்லாமே நம்ம தான். என்னோடய ஒரிஜினல் பேரே போட்டிருப்பேன். இந்த இடத்துல அதை போன நடந்தேன். என்டர் ஏ வேலிட் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். இப்போ என்ன அது? இது ஒன்றுமே புரியலையே எனக்கு. ஃபஸ்ட்லேருந்து வெளியே போயிடலாம். ஃபஸ்ட்லேருந்து வெளியே போகிறோம். சைன்இன், ஃபோனை திருப்பிக்கலாம். கெட் யூ சைன்இன் இன். ஓகே, நம்ம இப்போது அது ஃபுல்லாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சைன்இன் கொடுப்போம். இதே மாதிரி தான் வருது. இதெல்லாம் வேணாம். சரி, நம்ம இப்போதைக்கு சைன்இன் பண்ணி ஆடாமே இருப்போம். அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம சைன்இன் பண்ணிட்டு ஆடலாம். நான் போய்ட்டு எப்படி சைன்இன் பண்ணிட்டு பார்த்துட்டு வரேன். சரி, நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 3யோட வேர்ல்டு தான். இல்லை, எடிட் கொடுத்துட்டு நம்ம பார்ட் 3 அப்படியே அடிச்சுட்டு பார்ட் 4 போட்டுப்போம். ஓகே நண்பா, இதான் மைன்கிராஃப்ட் சீரீஸ் பார்ட் 4. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு கையில் வந்து ஒரு பெரிய வண்டு கடிச்சிச்சு. அந்த வண்டுக்கு மருந்தாக நீங்கள் லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது சரியாயிடுமா? இந்த மாதிரி ஒரு மூலிகையை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த வண்டி தான் சொல்லிச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த நான் கடித்த இடம் சரியாக போகணும். ஸோ அந்த வண்டுக்காண்டியாச்சும் நீங்கள் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வண்டுக்கு இல்லைனாலும் என்னோடய கை சரியானவனுக்காண்டி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வேர்ல்டுக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து தமிழர்கள் தானே, அப்போனா இப்படி தமிழில் தானே பேசணும். நான் அடிக்கடி பேசும்போது நிறைய இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன். ஸோ அப்படி பேசாமல் தமிழை மட்டுமே பேசலாமா? என்ன சொல்கிறீங்க? ஸோ அங்கே பாருங்கள், எண்டர்மேன். இது ஜாம்பிலாம் அங்கே இருக்குங்க. வாங்க நம்ம அமைதியாக தூங்கிடலாம். இது ஜாம்பி பசங்களாம் கிட்ட வந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்து கொத்திருப்பானுங்க. இங்கே பாருங்க சாமி. ஏய் தம்பி, ஹலோ. நான் பாட்டுன்னு பார்ட் 3ல் சன்செட்டை பார்த்துட்டு போயிருப்பேன். நீ யாரா? நீ என்ன அடிக்கிற? அடி. ஏய் இருங்கடா, என் நண்பனை நான் காப்பாற்றுறேன். நண்பா, உனக்கு எதுவும் ஆகாது. ஆயிடுச்சா? இல்லை, இங்கே வர ஒழிஞ்சிருக்காங்க பாருங்க. டாய். எனக்கே அடிபட்டாலும் என்னோடய நண்பர்களான வில்லேஜர்ஸ்க்கு அடிபடக்கூடாது. பிகாஸ் அந்த அயன்காலம் எங்க சாவடிச்சிட்டனுங்களோ? அயன்காலம் பெரிய கை அவன் தாங்க இந்த வில்லேஜ்லேயே. சோச்சோ, அவனை ஏன்டா சாவடிச்சிங்க? ஏங்க அவனை எங்கேயுமே காணவில்லைங்க. போச்சா ஃப்ரெண்ட்ஸ், போச்சே. கொஞ்சம் ஹேபிள் இருக்க எடுத்துப்போம்.
இதை எடுத்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் வச்சோம்னா நம்மளுக்கு வீட் கிடைக்கும். அந்த வீட் எடுத்து நம்ம போயிட்டு மறுபடியும் ப்ரெட்டாக மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ரெட்டு கிடைக்க போகுது. ஜாலி, சந்தோஷப்படுங்க எல்லோரும், சந்தோஷப்படுங்க. போச்சுங்க. இப்போ அயன் கோலம் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஹேபிள் கிடச்சது சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே படுங்க, சந்தோஷமாக படுங்க, கவலையாக படுங்க. இப்போ நான் எங்கேருந்து போய் அயன் கோலம் தருவேன்? ஏய் இதோ இருக்காங்க நண்பா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ரொம்ப நல்லது நண்பா, ரொம்ப நல்லது. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நல்ல வேலைங்க. யாரையும் அடித்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டராக ஓட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம தான் அடித்து ஓட்டணும், அவன் தலையிலே ஓட்டியிருக்காங்க யாரோ. சரி, நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்த ஹேபிளை இதில் கூட்டானா எடுத்துகிட்டு வந்த ஹேபிளை இதில் வச்சு எதுக்கு போனால் மாற்ற முடியும்? ஏய், எதுக்கு போனால் ஒன்று புரியல. எப்படி இதுக்கு போயிட்டு இது எப்படி ஒரு 64 ஓகே எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு ப்ரெட்டாக மாற்றி பார்த்துடலாம். அவ்வளோதான். சோறு இன்னைக்கு நம்மளுக்கு சோறு. ஜாலியோ ஜிம்கானா தான். செஸ்ட்டே ஃபுல்லாகிடுச்சா? ஃபுல்லாக செஸ்ட்டு செய்யணும். பிளாங்க் வேணும். பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சுப்போம். டபுள் செஸ்ட்டாக மாற்றிப்போம். நம்ம ஒன்று செய்யணுங்க. என்ன தெரியுமா? செஸ்ட்டை நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பிரித்து வேற வைக்கணுங்க. அதை பிரித்து வைக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. நான் அதை பிரித்து வச்சு உங்கள்கிட்ட வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கே கடுப்பாயிடும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஏற்கனவே என் மேலே கடுப்பில் தான் இருப்பீங்க. யாரா இவன் போயிட்டு அது இது பண்ணுவானா விட்டுட்டு பேசின கிடதான் இதனா நான் மைண்ட் வாய்ஸ் நான் படிச்சுங்க. கவலைப்படாதீங்க, நம்மளுக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ வேட்டையாடுவோம், அப்போ நம்ம யாருன்னு காட்டுவோம். சரி, கோவில் ஸ்டோன் தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா வைக்கிறேன். பிகாஸ் எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணோம்ல. டேபிள் எடுத்து உள்ளே வச்சிடலாமா, இல்லை அதையும் ப்ரெட்டாக மாற்றிடலாம்? எதுக்கு ரெண்டாக வச்சுக்கிட்டு? ஆமாங்க, நம்ம இதை வச்சதை மறந்துட்டோம். கோழியை எல்லா கோழி சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு. கிராஃப்டிங் டேபிளுக்கு போ, இதுக்குள்ளே போ. அந்த 63 எடு, சரி 53 எடு. 53 தானே? எடுத்தாச்சு. அப்புறம் இதுக்குள்ளே கத்தி சேர போ. அப்படியே எல்லாத்தையும் மாற்று. ஓகேங்க, நம்ம கையில் இப்போ 43 ப்ரெட் இருக்குது. கவலையே இல்லை நம்மளுக்கு அடுத்த ஒரு வாரம் போகிற சீரியஸில். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. அந்த முடிவு அதிரடியாக இருக்குங்க. என்னன்னு தானே பார்க்குறீங்க? அதாங்க தங்கிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம 5th சீரீஸ்லேயே முடிக்க போகிறதில்ல. 5th பார்ட்லேயே முடிக்க போகிறதில்ல. சும்மா அப்படியே கூட்டின்னு போகிறோம். எவ்வளோ தூரம் கூட்டின்னு போகிறோன்னு தெரியாது. விடிஜி தெரிஞ்சவங்களுக்குலாம் அவரோட மைன்கிராஃப்ட் சீரீஸ் தெரிஞ்சிருக்கும். அவர் அதில் 25 வரைக்கும் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த தான் நான் பார்த்தேன். ஸோ அவரை மாதிரி நானும் பண்ணணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி. சரி, நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஏரியாவை பெருசாக போகிறோம். நம்ம எப்படியோ போன அடுத்த பார்ட்டில் தான் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்லேயும் சொல்லியிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்லேயும் சொல்லியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5th பார்ட்டில் தான் வீடை கட்டுவோன்னு வீடியோன்னு வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம 5th பார்ட்டில் வீடை கட்டிடுவோம். சரியா? நம்ம வீட்டுக்கு ஒரு வழி போடுவோமா? வீடு இவ்வளோ குட்டியாக இருக்கே, எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. வீடு குட்டியாக இருக்காது, பெருசாக்கும். லாமாவா? நான் கூட அயன்கோலம் யார் கூட சண்டை போகிறான்னு நினச்சேன். லாமா நகர்ந்துச்சா வேறு அயன்கோலம்னு நினச்சிக்கிட்டு அயன்கோலம் நம்ம சண்டை போட்டு செத்துருவான்னு நினச்சேன்.
அவன் சத்தா எல்லோரும் நான் சாவடிச்சிருந்தேன் வில்லேஜஸ் சாவடிக்க மாட்டேன். இங்கே வர எல்லா சாமியும் நானே சாவடிச்சிருவேன். ஏன்னா அந்த தமிழ்நாடு என்டர்டைன்மெண்ட் ப்ரோ பிளேயர் அல்லவா. விடிஜியா என்னவாக இருக்கட்டும், ஆனால் ஒரு தமிழ்நாடு ஹாரர் கேம் ப்ரோ பிளேயராக இருக்கட்டும், நான் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ பிளேயராக மாறியும் காட்டுவேன். மாறிட்டேன். இப்படி பேசுகிறேன் பாருங்கள். இப்படி பேசுறதுக்காண்டி நீங்கள் ஒரு லைக் போடலாம், தாராளமாக போடலாம். பாருங்கள், அந்த கோழி இப்போ வெளியே போயிடுச்சுன்னா நீங்கள் லைக் போடணும். அப்படியே அது வெளியே போகல இங்கேயே இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏ கோழி உள்ளே கடை இல்லை வேணாம், சாவு அவ்வளோதான். ஏ பூனை அன்பு பூனை, ஏதோ ஒரு பூனை அவ்வளோ பூனை சாவு. இதுகிட்ட என்ன கிடைக்கும் பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இந்த பூனை சாவடிக்க முடியாதுக்குள்ள கோழி சாவச்சிட்றேன். இன்னும் அது எங்க பூனை கேமோஃப்ளக் பண்ணிச்சுங்க. வாட், பூனையெல்லாம் கேமோஃப்ளக் பண்ணுது. இந்த ஜாம்பிஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளால் கேமோஃப்ளக் பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு இப்போ ஃபென்ஸு செஞ்சாச்சு. இப்போ இந்த கேட்டு செய்வோம். ஒரு 2 போதும். 2 கேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி போடும். சூப்பர் சூப்பர் யோ ராமரி யோ ஜோ. நான் வில்லேஜர், உங்களுக்கு மட்டும்தான் வீடா? எங்கள் வீடை பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து வியூ பார்க்க ரசிங்கங்க. நாங்கள் வில்லேஜர் யார் அடித்தா? ஹலோ, இன்னும் அடித்தா ஆயிரங்காலம் வருவானுங்க. ஆமாங்க, மோசமானவன். எங்கேருந்து வருவானே தெரியாதுங்க. இப்போமா மூக்கா அப்புறம் அப்படிக்கா அங்கே பாருங்கள், நைட் ஆகுதுன்னு அவங்களுக்கும் தெரியுதுங்க. எப்படி இருந்தாலும் அவங்களாம் ஒரு ரோபோட்ஸ் தான், எல்லாருக்கும் தெரியும். ஓய், நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்படி ஒரு வழி இருக்கா? சூப்பருங்க. இங்கே பாருங்கள், பெட்டு மேலே ஏறிக்கிட்டு இப்படி ஒன்று குச்சோம்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். இதுக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு கதவுல திறந்துக்கிட்டு இல்லை. சரி, எங்கே அது? 2வது மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4ஓட சன்செட்டை பார்க்க முடியல, ஆனால் 3 பார்க்க போகிறோம். எழுந்து வா 3 இந்த பக்கம் தானே வரும். அங்கே பாருங்கள், 3 எழுந்து வருது. அது எழுந்து வராமல் கீழே போகுது. சரி, நம்ம 3 வர 10 செகண்ட் பார்ப்போம். செமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், இதை ஹாஃப் மூணுங்க. ஹாஃபா இல்லை முக்கா இல்லை, அரை மூணு. அது என்ன சொல்லுவாங்க, கால்வாசி பூணுங்க. மிச்ச பூட்டெலாம் அப்படியே தெரியுது, பிளாக்காக தான். இப்போ என்ன உனக்கு வீடு இல்லையா தம்பி? உனக்கு வீடு இல்லையா? இதான் உன் வீடா? அப்படாடாய் என் வீடு. அங்கே பாருங்க, அவன் என்னோட பெட்டு எடுக்கிறான். என்ன நக்கல்? என் பெட்டோட என்னங்க இது தூக்கி வெளியே வச்சிச்சு. அங்கே எவனா இருந்தால் என்னோட அண்ணக்கை மணி வாங்கினா அண்ணக்கை. ஐயோ அடிக்கிறாங்க, ஐயோ என்ன எப்படி அடிக்கிறான் இவனே? ஐயோ ஓடு. யாருங்க அவன்? யார் சாமி நீ? எங்கே வந்துருக்கான்? பாரம்பட்சம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. யோப்பாடி அப்பா, தேவையில்லாமல் அவங்களோட சண்டைக்கு போயிட்டோமோ. அது இருக்காங்க. ஏண்டா பாரம்பட்சம் பார்க்கறது இல்லையாடா நீ? இந்த ஸ்கெலிட்டனுங்களே கடுப்பு தாங்க. பாரம்பட்சமே பார்க்க முடிகிறோம். ஐயோ, நம்ம வீட்டுக்கு ரகசிய வழியில் போயிடலாம். ஐயோ, இவன் வேறு எரிஞ்சினே வருவானே. ஐயோ, யாரா நீங்கள்? ஏன்டா எனக்குன்னே எப்படி வரீங்க? ஐயோ, நம்ம வீடு அங்கே இருக்குங்க. டேய் போங்கடா, அப்படி எனக்குன்னே வரானுங்க. எங்க வர சொல்ல வேணா இப்போ. ஸ்கெலிட்டன் இங்கே தானே இருக்க? இருடா, ஆங்கோளம் இப்பயே சாவடிச்சுட்டு
ஓகே அயன் கோலம் ஷீல்டு எடுத்துன்னு வந்து உங்களோட ஷீல்டு வச்சு சண்டை போடுறேன். முடிச்சிட அயன் கோலம். உனக்கு கண்ணீர் அஞ்சலி என் கையில் தான். ஃபஸ்ட்டு இப்போ அயன் கோலம் கண்டுபிடிப்போம். செது போய்ட்டா பாருங்க சாம்பி. அயன் கோலம் போயிட்டு அடிப்போம். ஹலோ ப்ரோ, ஹாய், ஐம் ஃபைன். ஐயோ ஃபைனலி அடிக்கிறாங்க. கவலை எதுக்கு? இப்படி போட்டு நின்னோம்னா போதும். அயன் கோலமை இப்படி அடிப்போம். ஐய் மாட்டு ப்ரோ. ஹை 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 ஜாலி குஷி. அவ்வளோதான், குஷியாக செத்தாங்க வர மாதிரி. தெரிஞ்ச நேரத்துக்கு ஸ்கெலிட்டன் வந்து ரீஸ்பான் ஆகிருக்கும். அது வந்து நேம் டேக் பண்ணலன்னா ரீஸ்பான் ஆகிடும். நம்ம இப்போ எல்லா கோழியும் சாவடிச்சிட்டோம்னா எந்த கோழி எடுத்து போய்ட்டு நம்ம இனிமேல் கோழியை சாவடிக்கணும், ஆடு சாவடிக்கணும். ஃபார்மில் நம்மளுக்கு வருங்காலத்தில் தேவைப்படும். பிகாஸ் நம்ம இதை 20-30 அப்படியே கூட்டின்னு போகிறோமா, ஃபார்மில் தேவைப்படும். ஸோ நம்ம எனக்கு சாவடிக்கணும். ஸ்கெலிட்டன் போயிட்டாங்க. இந்த அயன் கோலம் சாவடிச்சோன்னே தேவையில்லாமல் ஒரு பெரிய மனுஷன் சாவடிச்சிட்டோமே. ஒரு ஆக்ஸ் செய்யலாமா, ஒரு பிக்ஆக்ஸ் செய்யலாமா? ஆக்ஸா பிக்ஆக்ஸா முடிவெடுக்க வேண்டிய நேரம். எத்தனை அயன் கொடுத்தான் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலையானே. எத்தனை அயன் கொடுத்தீங்க? 4 அயன் கொடுத்துருக்காங்க. நல்ல நண்பன் 4 கொடுத்துருக்காங்க. 4. நம்ம என்ன நிறைய செஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம். போயிட்டு ஒரு டபுள் செஸ்ட்டு 2 செஞ்சுப்போம். செஞ்சுக்கிட்டு இங்கே எங்கேருந்துங்க மரம் இருந்துச்சு. நம்ம தானே வளர்த்தோம். சூப்பர். எங்கள் இதில் கிடைக்கிறதுலே வச்சு கொஞ்சம் செஸ்ட்டு செய்வோம். அவ்வளோதான். இன்றைக்கி செஸ்ட்டு மாலை தான். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த பிளாக்காக இருந்தால் என்ன செஸ்ட்டு வரும். அதான் இத்தனை ஒன்று தானா? என்ன சொல்கிறீங்க? என்ன குமார் இவ்வளோ ஒன்று தராங்க? இல்லை வெட்டுவோங்க, வீடுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏது வச்சிருக்கு. செம ஜாலி. எங்கேயாச்சும் போய்ட்டு போடணுமே. எங்கே போகலாம்? இங்கே போடும். சும்மா தானே இருக்குது. இங்கே வாட்டர் மேலங்க நல்லாயிருக்கும். செம்மங்க இதெல்லாம். நியூ ரெசிபி அன்லாக் ஆகிருக்க பாருங்கள். வில்லேஜர்ஸ் பார்க்குறாரு. ஒரு 3 எடுத்துன்னு ஓடுறோம். அவ்வளோதான் வில்லேஜர், ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. பார்க்குறாங்க அப்படி வித்தியாசமாக. கஷ்டமாக இருக்கா மனசுக்கு. இப்போ கஷ்டத்தை தீக்கிறப்ப பாரு, ஒரு சீடு போட்டிருக்கேன். அது 3 வாட்டர் மேலன் சாமான் தெரியுமா? வில்லேஜர் ஒரு கம்ப்யூட்டர் ஏமாற்றிடலாம். ஐயோ ஆமாங்க, கம்ப்யூட்டர் ஏமாற்ற முடியல. அங்கேருந்து வந்து எகிரி ஜஸ்டாடா. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. போங்க, நிலமைக்கு கூட்டின்னு போயிடணும். முடிச்சு விட்டாங்க வில்லேஜரு. ஸோ இதில் வந்து நம்மளோட பிளாக்ஸ்லாம் வச்சுப்போம். பிகாஸ் நம்மள்ட்ட பிளாக்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஓக் பிளாங்காக மாற்றிப்போம். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் நல்லாவும் இருக்கும். ஏங்க இப்போ நம்மளால் இன்னும் செஸ்ட்டு செய்ய முடியல. டபுள் செஸ்ட்டே செய்ய முடியும் வேற மாதிரி. இப்போ சரி, எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம வந்து பாதி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம ஒரு 4 செஸ்ட்டு செஞ்சுருக்கோம். 3 லார்ஜ் செஸ்ட்டு, ஒரு ஸ்மால் செஸ்ட்டு. இதில் என்னென்னலாம் இருக்குது நம்ம இந்த மைன்கிராஃப்ட் நைட் முடிஞ்சோடனே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சன்செட்டை பார்க்கணும் தான் இப்போ வந்தோம். ஸோ நம்ம அதை பார்க்கலாம், ரசிக்கலாம். செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 3 எழும்புது. இங்கே அப்படியே சன்னு அடங்குது. என்னோடய வேலை முடிஞ்சிச்சு நண்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லுது. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நண்பான் அப்படி 3 சொல்லுது. ஸோ ஓகே, சன் இந்த பக்கம் மறைஞ்சிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஆமாம், இப்போது 3 இந்த பக்கம் எழுந்துடுச்சு. இந்த போன வாட்டி முக்கா இல்லை, அரை இல்லை,
கால்வாசி 3ஆக இருந்தது, இப்போ அரை 3ஆக மாறிடுச்சு. சரி, நம்ம இந்த நைட் மட்டும் தூங்கி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் லார்ஜ் செஸ்ட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். சரி, ஏதாச்சும் இன்னொரு நம்மளை வெளியே தூக்கி போடல. சூப்பர், அது வரைக்கும் நல்லது. எங்கே பாருங்கள், இப்போ ஸ்பைடர் வந்துருக்கு புதுசாக. சூப்பர். ஹலோ ப்ரோ, ப்ரோ நம்ம வீட்டுக்கு ப்ரோ வர மாட்டேங்கிறாரு. சரி, இப்போ நம்ம இதில் என்ன இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மர்ஸ், சண்டை போட தேவையான சண்டை பொருட்களுக்கெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் ஸ்வாடு செய்யணும்னா அதுக்கெலாம் என்ன தேவையோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த லார்ஜ் செஸ்ட்டு. அடுத்து இந்த லார்ஜ் செஸ்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் வைக்க. ஏன்னா நம்மக்கிட்ட தேவையில்லாத பொருட்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு செஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாக்ஸ்லாம் வைக்கிறதுக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த குட்டி செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்பாடெலாம் வைக்கிறதுக்கு வந்தது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் டீசெண்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம இந்த கறி எடுத்து உள்ளே வச்சுலாம், சிக்கன். ஓகே, கொஞ்சம் பிளாக்ஸ் காலி வச்சுங்க. இதை இப்படி போட்டுட்டு கோல் தாங்க ஒரு நல்ல ஃபியூவல் எல்லாத்துக்கும். கோலை வேறு நம்ம தேடி போனோம், ஆன விஷயம். இருங்க, ஹை சரி இருங்க, நம்மள்கிட்ட இருக்க ஒரு ஒன்றத்தை வச்சு நம்ம ஒரு அயன் ஆர்மர் செய்வோம். அயன் ஷீல்டு செய்வோம். ஷீல்டு செய்கிறதுக்கு பிளாக்ஸ் இருக்கா? இல்லைங்க. ஷீல்டு செய்யணும்னா இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 3 தேவைப்படுதா? 3 போய் இப்போ மைனிங் போயிட்டு வரணுமே. இந்த ஸ்பைடர் பைப்போட வேறு சுற்றினே இருக்கிறான் இங்கேயே. இருங்க, நம்ம வந்து இப்போ ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு மைனிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போது ப்ரோ மன்னிச்சிரு ப்ரோ, நான் ஒன்று அடிக்க வேண்டிய நிலைமை தான். ப்ரோ செத்துட்டாரு. சொன்னாங்க அது க்ரீப்பர் வந்தாங்க. இப்போ நடுவில் ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னா அது எதுன்னு பார்க்காம கட் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம், அது யாருன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ என்ன நினச்சின்னா காலும் வந்துச்சு, சைடில் இந்த க்ரீப்பர் பையன் வேலை வந்துட்டான். சரி, நம்மளுக்கு தேவையான மரம் கச்சிச்சு, சீக்கிரம் ஓடலாம். மரத்தை வச்சு ஷீல்டு செஞ்சோம்னா இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இந்த எபிசோடில் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம், அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருப்போம். சரி, இதை வந்து இப்போ ஓக்காக மாற்றிப்போம். ஒரு 4 போதும். ஷீல்டு ஓகேங்க, ஷீல்டு செஞ்சு வச்சுங்க வரா மாதிரிங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோலேருந்து நம்ம தமிழ்லேயே பேசி போடுவோம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோ நம்ம தமிழ்லேயே பேசி போடலாமான்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம்ல இந்த ஓப்பன், ப்ரோ, இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்லேயே பேசி போடலாமான்னு சொல்லுங்கள். அதாவது அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுவேன், உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அதை பேசி போடலாமான்னு கமெண்ட்ஸே சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை பாய், டேக் கேர்.